ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான 10 மார்க் ஒரு 5 மார்க் கொஷின். மோஸ்ட்லி இது 5 மார்க்ஸில் கேட்பாங்க. இப்போது நம்மக்கிட்ட ஒரு ஃபர்ம் மேனுஃபேக்சரர் 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். ஒரு மேனுஃபேக்சரர் 3 வகையான ப்ராடக்டை தயாரிச்சிருக்காரு. அதுக்கான வேரியபிள் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுறாரு. கீழே ப்ராடக்ட் ஏவோட ஃபிக்ஸட் காஸ்ட் 25,000ட்டும் அதுலேருந்து ஒரே ஒரு யூனிட்கான காஸ்ட்டு 12 rupeesனும் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி 3 ப்ராடக்ட்ஸ்க்கும் அந்த மேனுஃபேக்சரர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு ரேட்டு. ஸோ இது எல்லாமே ஃபிக்ஸட் காஸ்ட்டு. அதுக்கு பக்கத்தில் 12 ரூபா, 9 ரூபா, 7 ரூபான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வேரியபிள் காஸ்ட் இருக்குது. அண்டு இப்போது டிமாண்ட் வந்து மக்கள் எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, புவர் டிமாண்ட் வந்து 3000 ரூபாயில் சில பேர் கேட்குறாங்க, சில பேர் 7000 ரூபாய்க்கு கேட்குறாங்க, சில பேர் 11,000 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஸோ இதில் ரேட் வாரியாக நம்ம வந்து புவர், மாட்ரேட், ஹைன்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போது ஒவ்வொரு ப்ராடக்டோட சேல் ப்ரைஸும் ஈச் டைப்புக்கு 25 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த சேல் ப்ரைஸ் ஆஃப் each of the product is 25 rupees, then prepare the payoff matrix அப்படின்னு சொல்லிட்டாங்க. payoff matrixக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை? ஒரு கண்டிஷ்னல் payoff வேல்யூக்கு ஒரு ஸ்டேட் ஆஃப் நேச்சரும் ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனும் தேவைப்படும். நம்மக்கிட்ட இருக்கிற இந்த டிமாண்ட்ஸ் எல்லாமே ஸ்டேட் ஆஃப் நேச்சர். ஏன்னா இது மக்கள் கொடுத்தது, இது நேச்சுரல், இதை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க சொன்னது தான் மாற்ற முடியாது நம்மளால். இப்போது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ன்றது நம்ம தயாரித்த இந்த பொருள், இந்த மூணு வகையான பொருள் ஏபிசி, இந்த 3 வகையான ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸோடைய ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம இப்போ பே ஆஃப் மேட்ரிக்ஸ் தயாரிக்க போகிறோம். ஸோ முதல்ல பே ஆஃப் வேல்யூவை எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பே ஆஃப் வேல்யூன்றது ஒரு ஓவரால் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ப்ராஃபிட்டை டோட்டல் சேல்ஸ் ரெவன்யூலேருந்து டோட்டல் காஸ்ட்லேருந்து ஒரு டோட்டல் சேல்ஸ் ரெவன்யூவை டோட்டல் காஸ்ட்லேருந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு பே ஆஃப் வேல்யூ கிடைக்கும். இப்போது நம்ம டோட்டல் சேல்ஸ் ரெவன்யூவை எப்படி எழுதலாம் அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு டிமாண்டுன்னு எழுதலாம். ஸோ டிமாண்டையும் செல்லிங் ப்ரைஸையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் ரெவன்யூ கிடைக்கும். அதே மாதிரி டோட்டல் காஸ்ட்டை வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் கூட வேரியபிள் காஸ்ட்டையும் டிமாண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபிக்ஸட் காஸ்ட் கூட ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த 2 ஃபார்முலாவையும் மேலே உள்ள பே ஆஃப் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு டிமாண்ட் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இன்ட்டு டிமாண்டுன்னு கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஒவ்வொரு பே ஆஃப் வேல்யூவையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற தௌசண்ட்ஸில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ருப்பீஸில் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ருப்பீஸில் கேல்குலேட் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையும் தௌசண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு 25, 35, 53 இந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணுறோம். இங்கே 375ன்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போது ஒரு பே ஆஃப் மேட்ரிக்ஸில் இந்த சைடு ஃபுல்லாக ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர் இருக்கணும், இந்த சைடு ஃபுல்லாக டிமாண்ட்ஸ், அதாவது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்கணும். அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனையும் ஸ்டேட் ஆஃப் நேச்சரையும் சேர்த்து நம்ம பே ஆஃப் வேல்யூஸ் டிட்டர்மைன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கூட ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஆஃப் நேச்சரை சேர்த்து நம்ம எழுதுவோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனையும் ஃபஸ்ட்டு பே ஆஃப் மேட்ரிக்ஸையும் நம்ம D1A அப்படின்னு எடுத்துக்கிட்டு 3 × 25 மைனஸ் 25 மைனஸ் 3 × 12, அதாவது 3ன்றது புவர் டிமாண்டு கூட செல்லிங் ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ் இங்கே 25 கொடுத்துருக்காங்க. 25 இன்ட்டு புவர் டிமாண்டான 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபிக்ஸட் காஸ்டான 12ஐயும் நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதிலேருந்து ஃபிக்ஸட் காஸ்டான 25ஐயும் நம்ம மைனஸ் பண்ணிட்டு அதிலேருந்து 12 வேரியபிள் காஸ்ட்டையும் D புவர் டிமாண்டையும் எழுதுகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் எடுத்து இங்கே எழுதுகிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் ரோஸில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் வரும். அதுக்கப்புறம் தேர்ட் ரோவில் இருக்கிற எல்லா வேல்யூஸும். இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் வாரியாக
D1 D2 D3 எல்லாத்துக்குமே நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ D1Aன்னு சொல்லும்போது ஏல இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு நேராக இருக்கிறத செல்லிங் ப்ரைஸ்லேயும் வேரியபிள் காஸ்ட்லேயும் எழுதணும். ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஃபிக்ஸட் காஸ்ட் கிடையாது, செல்லிங் ப்ரைஸ் வந்து எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஸோ எல்லாத்தையுமே நம்ம 25க்குள்ளே தான் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருப்போம். இதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா ஒவ்வொரு D1A D2A D3A அந்த மாதிரி எல்லாத்துக்குமே D1B D2B D3B இது எல்லாத்துக்குமே ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறமா அந்த வேல்யூஸை நான் முன்னாடி போட்டிருந்த மாதிரி ABC D1 D2 DAன்னு போட்டு D1Aவோட வேல்யூ 14னா 14 இங்கே எழுதணும். D2Aன்னு சொல்லும்போது D2க்கும் Aக்கும் நேராக 66ன்னு எழுதணும். அண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேருந்து D3C நான் எடுத்துக்கிறேன். D3 இங்கே இருக்குது, C இங்கே இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நேராக இருக்கிற பாயிண்டில் 145ன்னு எழுதணும். இந்த மாதிரி நம்ம பே ஆஃப் மேட்ரிக்ஸை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன் மெயின் ஃபார்முலா வந்து பே ஆஃப் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சேல்ஸ் ரெவன்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட். Total sales revenue is equal to selling price into demand, and total cost is equal to fixed cost plus variable cost into demand. ஸோ ஓவராலாக நீங்கள் இதே மாதிரி D1 D2 D3 எல்லாத்துக்குமே வந்து பே ஆஃப் வேல்யூஸ் ஃபைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலமில் எழுதணும். இப்படி பண்ணிட்டோன்னா நம்ம இந்த சம்மம் முடிச்சிட்டோன்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய சம்ஸ் அண்டு நிறைய விஷயம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.